நாகை திருவள்ளுவனும் சீமானும் எங்க மாறுபடுறாங்கன்னா, சீமான் அவர்கள் தன்னுடைய தமிழ் தேசியத்துல சாதி எவன்லாம் சாதியை தூக்கிட்டு இருக்கானோ அவன் தான் தமிழன் சொல்றாரு. ஆனா நாங்க சாதி ஒழிப்பு தான் தமிழனுடைய அடையாளம்னு சொல்றோம். சீமான் யாரு சீமானை யார் மேடை ஏற்றி விட்டா? அவரை முதலாக தூக்கி விட்டதே நாங்க தான். இந்த மைனாரிட்டி, இந்த வாய்ஸ்லெஸ் பீப்புளா இருக்கக்கூடிய நான் அருந்ததி சமூகத்தை சார்ந்தவங்க அவரை தூக்கி விட்டோம். சீமான் தமிழ் தேசியத்தினுடைய முதல் எதிரி. இன்னைக்கு பிரபாகரன் இல்ல, ஆனால் இருந்திருந்தால் சீமானுடைய முகத்திரையை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய பங்கு பிரபாகரன் தான் இருக்கு. இன்னைக்குமே பிரபாகரன் உயிரோடு வந்தாலும் கூட சீமானத்தான் முறையா சிறப்பு இருப்பார். அதுதான் உண்மை. உங்களோட பார்வையில சீமானோட சித்தாந்தங்கள் கம்ப்ளீட்டா தப்புன்னு சொல்ல வரீங்க? முழுக்க முழுக்க தப்பு தான். ஆதிக்கத்துக்கு எதிராக போராடக்கூடிய கட்சி தான் தமிழ் புலிகள் கட்சி. ஆதிக்கம் எந்த வகையிலும் வந்தாலும், ஆதிக்கம் எந்த சுரண்டலிலும் ஏற்பட்டாலும் முதலாக தகர்க்கக்கூடிய கட்சி தமிழ் புலிகள் கட்சி. அந்த ஆதிக்கத்தை அரவணைத்து அதற்கு ஜால்ரா அடிக்கிற ஒரு நபர் தான் சீமான். நீங்க தாராபுரம், ஈரோடு, சேலம் இந்த மாவட்டத்துக்குள்ள போங்க, இன்னைக்குமே மைனாரிட்டி வாய்ஸ்லெஸ் பீப்புளா இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் இன்னைக்கு சொல்ல வெக்கமா இருக்கு. உண்மையிலே சோத்துக்காக தட்டை தூக்கிட்டு அடுத்த தெருவுக்கு ஓடுவாங்க. டாஸ்மார்க் அந்த மதுபானன்ற விஷயத்த ஒழிச்சுட்டு நம்மளோட பாரம்பரியமான கல்லை எடுத்துட்டு வரணும். சரி, பாரம்பரியமான கல்லு உன் மகனுக்கு கொடு, நான் உன் வீட்டுல இருக்க கயல்வெளி அக்கா கொடு. முதல் தமிழர் அக்கா கயல்வெளி குடிப்பாங்களா? தயாரா? பொலிட்டிக்கல் தளம் 25 நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பார்வைகளை பற்றி பல்வேறு தலைவர்களிடமும் பல்வேறு அரசியல் நிபுணர்களிடமும் கேட்டு தெரிந்து கொள்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்மளோட தமிழ் புலிகள் கட்சி மாநில துணை செயலாளர் திருவளவன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். திருவளவன் பேரே ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கே சார், அதுக்கான காரணம் என்ன? அதாவது திருவளவன் என்கின்ற ஒரு பேர் தமிழ்ல வளவன் என்கின்ற ஒரு சொல் ஆதி காலத்திலிருந்து நம்முடைய தமிழை தொண்டு தொட்டு அந்த வார்த்தை இருக்கிறது. அந்த வளவன்கிற வார்த்தை நம்மள மாதிரி செயல்படக்கூடிய போராளிகளுடைய மூத்த பேராகவும் அது பேர் இருக்கு. வளவன்னா அது கரிகால் வளவன் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த வளவன்கிற பேரு எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. நம்மளும் ஒரு இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ரோல் மாடலா நம்முடைய பேரை திருவளவன் மாத்தலாமேங்கிற ஒரு ஐடியா தான், வேற எதுவும் இல்லை. தலைவர், உங்களோட கட்சி தலைவரோட பேரும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு? ஆமா. இது அதாவது எங்களுடைய கட்சி பேர் தமிழ் புலிகள் கட்சி. நாங்க கிட்டத்தட்ட 2008ஆம் ஆண்டு இந்த ஈழப்போர் ரொம்ப தீவிரமா இருந்த நிலையில எங்களுடைய கட்சி 2008ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச கட்சி. தொடர்ந்து ஈழ மக்களுக்கு ஆதரவாக ஈழ படுகொலைகளை ஐநாவிற்கு கொண்டு போக சொல்லி பல கட்டமாக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் தமிழ்நாட்டிலே ராஜபக்சேவினுடைய கொடும்பாவியரிப்பும் தொடர்ந்து செய்து வந்த இயக்கம் எங்களுடைய தமிழ் புலிகள் கட்சிங்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் தமிழ் தேசிய விடுதலை மட்டுமே நோக்கி நகராம தமிழ் தேசிய விடுதலையில் சாதி ஒழிப்பும் அந்த தமிழ் தேசியத்தில் இருக்க வேண்டும். தமிழ் தேசியத்தில் சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியம் மட்டும்தான் தமிழ்நாட்டிற்கு தேவை என்கின்ற ஒரு லட்சிய வெறி கொண்டு உருவாக்கக்கூடிய ஒரு கட்சி உருவாக்கணும். நாங்கள் 2008ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி இந்த கட்சி தொடங்குச்சு. குறிப்பாக அந்த கட்சி பார்த்தீங்கன்னா இங்கே வட மாவட்டத்தில் அவ்வளவா கொஞ்சம் இன்னும் இல்லை. ஆனால் தென் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் சாதி ரீதியாக அடக்குமுறை இருக்கிறதோ, சாதி ரீதியாக ஒடுக்குமுறை இருக்கிறதோ, எங்கெல்லாம் வாய் பேச முடியாத மக்கள் இருக்கிறார்களோ, அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மூளையிலே முடங்கி கிடந்த அவர்களை அரசியல் ரீதியாக அணிதிரட்டி அரசியலாய் அமைப்பாக்கி அந்த மக்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு இயக்கம் தான் தமிழ் புலிகள் கட்சி. அதனாலதான் எங்களுடைய இயக்கத்தை தோன்றி இன்னைக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு. இப்போ இதே விஷயத்த தானே சார் தலைவர் சீமான் அவர்களும் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தமிழ் தேசியத்துல ஜாதி மறுப்பு இருக்கணும் அப்படின்னு சீமானும் தான் முன் வச்சுட்டு இருக்காரு. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் வேறுபாடு என்ன? அதுதான், சீமான்ங்கிற ஒரு நபர், அதாவது நீங்க நல்லா பார்த்துக்கணும். நாங்க தொடங்குற கட்ட காலத்துலதான் சீமான் அவர்களும் தொடங்கினாங்க. இப்போ சீமானுக்கும் நாகை திருவள்ளுவனுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க கேட்கலாம். ஆனா 2 நபர்களுமே தமிழ் தேசிய களத்துல இணைந்து பயணிச்சவங்க தான். ஆனால்
நாகை திருவள்ளுவனும் சீமானும் எங்க மாறுபடுறாங்கன்னா, சீமான் அவர்கள் தன்னுடைய தமிழ் தேசியத்துல சாதி எவன்லாம் சாதியை தூக்கிட்டு இருக்கானோ அவன் தான் தமிழன் சொல்றாரு. ஆனா நாங்க சாதி ஒழிப்பு தான் தமிழனுடைய அடையாளம்னு சொல்றோம். இன்னைக்கு பாருங்க, சீமான் வந்து இந்த நீங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும், அருந்ததிர் கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கு. இந்த அருந்ததிர் கம்யூனிட்டி கிட்டத்தட்ட ஒரு மைனாரிட்டியான ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி கிடையாது, வாய்ஸ்லெஸ் பீப்புள். அவங்க வந்து ஒரு பெருசா ஒரு அரசியலாவோ ஆனா இருந்திருக்காங்க, வெளிக்கட்ட மீடியாக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் ஆனா அருந்ததிர்களுக்கு உண்டான அருந்ததில் வந்து இப்ப சமீபத்தில் கூட பேசினாரு. அருந்ததில் வந்து வந்தேரின்னு ஒரு வார்த்தை பேசினாரு. அவங்க வந்து தெலுங்கு மொழி பேசுறவங்க, அவங்க வந்து தெலுங்கு இன குடும்பத்தை சார்ந்தவங்க வந்து அசால்ட்டா பேசினார். ஆனா அதற்கு எதிராக அவர் அப்படி நினைச்சிருப்பாரா என்னன்னு கூட தெரியல. இந்த மக்கள் அவருக்கு எதிராக நிறைய பேர் திரண்டாங்க. அவர் நினைக்கக்கூடிய வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இருக்கக்கூடிய இந்த அருந்ததிர் சமுதாயத்துல, அவர் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த அருந்ததிர் சமுதாயத்துல அவரை எதிர்த்து நாங்க போராடினோம். சீமானுடைய குடும்பாவியை நாங்க எரிச்சோம். இது ஏன் நான் சொல்ல வரேன்னா, முன்பு இருந்த அருந்ததிர் சமூகம் வேற, இப்ப இருக்கக்கூடிய அருந்ததிர் சமூகம் வேற. எல்லாருமே டெக்னிக்கல் ஆயிட்டாங்க, எல்லாருமே டெக்னாலஜிஸ் ஆயிட்டாங்க, எல்லாருமே நிறைய படிச்சிருக்காங்க, மருத்துவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு நிறைய ஃபீல்டுல அருந்ததிருடைய பங்கு நிறைய இருக்கு. இன்னைக்கு ஈழ போராட்டம் எடுத்துக்கோங்க, தமிழ் தேசிய போராட்டமா இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாத்துலயுமே அருந்ததிரிசுடைய பங்கு இல்லாம எந்த போராட்டமே கிடையாது. நீங்க கணக்கெடுத்து பாருங்க, சாதி ஒழிப்பு களமா இருந்தாலும் சரி, தமிழ் தேசிய விடுதலை ஆகட்டும், எல்லாத்துலயுமே தமிழ் புலிகளோட பங்கு இருக்கு. நீங்க அருந்ததிர் கம்யூனிட்டியை கூட விட்டுருங்க, நாங்களே கம்யூனிட்டியை ஒழிக்க வந்தவங்க தான். நீங்க எல்லா போராட்டத்திலுமே தமிழ் புலிகளோட பங்கு இருக்கு. சீமானுடைய பங்கு என்ன இருக்கீங்க? சீமான் யாரு சீமானை யார் மேடை ஏற்றி விட்டா? அவரை முதலாக தூக்கி விட்டதே நாங்க தான். இந்த மைனாரிட்டி, இந்த வாய்ஸ்லெஸ் பீப்புளா இருக்கக்கூடிய அருந்ததிர் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அவரை தூக்கி விட்டோம். நாங்க தான் அவங்கள பேச வச்சோம், மேடை ஏற்றி வச்சோம். இதே மதுரையில அவர் வந்து தமிழீழத்துக்கு ஆதரவாக எங்களுடைய பகுதியில வந்து மேடை போட்டு பேசினாரு. ஆக அப்ப நாங்க அரவணைச்ச சீமான் வேற, இப்ப இருக்கக்கூடிய சீமான் வேற. இப்ப நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா 2007 தம்பின்னு ஒரு படம் வருது. அந்த படத்தை நீங்க நல்லா பாருங்க. அந்த படத்துல ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சீமானுடைய நிலைப்பாட்டை பாருங்களேன். இப்ப இருக்கக்கூடிய சீமான் நிலைப்பாட்டை பாருங்க. இன்னைக்கு கூட மதுரையில வந்து முருக பக்தர்கள் மாநாடு ஒரு மாநாடு வச்சிருக்காங்க. இந்த முருக பக்தர்கள் மாநாட ஏன் வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டுல ஏன் ஐயப்பன் மாநாடுன்னு போட வேண்டியதானே? இல்லைன்னா தமிழ்நாட்டுல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாமி இங்க சாய்பாபா மாநாடுன்னு போடு, யார் வேணாம் சொன்னா? அப்ப தமிழ்நாட்டுல எதை தூக்குனா எந்த கலவரம் வருதுன்னு பிஜேபிக்கு தெரியுது. அதே போன்றுதான் தமிழ்நாட்டுல பிஜேபியினுடைய பி டீமாக சீமான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கு சீமான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு முருகனுக்கு ஏதோ விழா எடுக்கணுங்கிறாரு, முருகனை நாங்க தான் கொண்டு வந்தோங்கிறாரு. அப்படி பார்த்தா இன்னைக்கு திருப்பரங்குன்ற மலை இருக்கு. இந்த திருப்பரங்குன்ற மலையில நிறைய பிரச்சனை இருக்கு. திருப்பரங்குன்றத்துல அந்த முருகனுடைய மனைவி யார்? திருப்பரங்குன்றத்துல முருகனுடைய மனைவி யார்? ஒரு குறவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி. குறவர் சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண்மணி எப்படி மாமிசம் உள்ளாம இருப்பாங்க? எப்படி மாமிசம் சாப்பிடாம இருப்பாங்க? ஆக முருகனை நீங்க சைவ கடவுள்னு சொல்றதே தப்பு. முருகன் எப்படி சைவ கடவுள் ஆனாரு? இல்ல, அது உங்களோட கருத்தா வேணா இருக்கலாம். பட் ஆனா பல பேரோட நம்பிக்கை முருகர் வந்து ஒரு சைவ கடவுள்ன்ற நம்பிக்கையில தான் சைவ கடவுள் இருக்காங்க. நம்மளும் அதை ஏற்க சொல்லலாம். ஆனா இப்ப எனக்கோ ஒரு திருமணம் ஆச்சுன்னா கூட நான் வந்து ஒரு அசைவம் சாப்பிடாம இருக்கலாம். ஆனா என்னுடைய வீட்டுக்காரமா என்னுடைய ஒய்ஃப் அல்லது யார் வேணா சாப்பிடலாம்ல. அப்பனா அங்க மாறுதுல, கல்ச்சர் மாறுதுல. அப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல இதுல. நீங்க அசால்ட்டா சீமானை வந்து கடந்து விடக்கூடாது. நம்ம சீமான் வந்து தமிழ் தேசியத்தினுடைய முதல் எதிரி. இன்னைக்கு பிரபாகரன் இல்ல, ஆனால் இருந்திருந்தால் சீமானுடைய முகத்திரையை முழுவதுமாக கிழிக்கக்கூடிய பங்கு பிரபாகரனுக்கு தான் இருக்கு. இன்னைக்கே பிரபாகரன் உயிரோடு வந்தாலும் கூட சீமானத்தான் முறையா செருப்பு கழட்டி அடிப்பார். அதுதான் உண்மை. இன்னைக்கு தமிழ் தேசிய களத்துல மிக மிக மோசமாக, அபத்தமாக, கேவலமாக தமிழ்நாட்டு அரசியலை, தமிழக அரசியலை கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்க எங்க தலைவர் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருப்பாரு, ஒரு காலத்துல நாங்க வந்து செருப்புலாம் தைச்சிட்டு இருந்தோம். செருப்பு தைச்சிட்டு குரலற்ற மக்களாக இந்த மாதிரி வெள்ளை சட்டை கூட எங்களுடைய அப்பாவோ என்னுடைய தாத்தாவோ யாரும் போட்டது கிடையாதுன்னா அவங்களுடைய ஜெனரேஷன்ல அப்படி கிடையாது. ஆனா நாங்கெல்லாம் மாறிட்டோம். இன்னைக்கு நான் படிச்சிருக்கேன், நான் இன்னைக்கு டிகிரி ஹோல்டரு, இன்னைக்கு நான் லா படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஜெனரேஷனே மாறுது. அப்படி இருக்கும்போது இந்த ஜெனரேஷன் மாறக்கூடிய இந்த நேரத்துல சீமான் போன்ற நபர்கள் அவருடைய அரசியல் தமிழ் புலிகளிடம் எடுபடாது. தமிழ் புலிகளிடம் தோத்துதான் போச்சு. உங்களோட பார்வையில வந்து